வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியிருக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 5 செப்டம்பர் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் காங்கிரஸை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி அவர்கள் வரும் 8ஆம் தேதி முதல் 3 நாட்கள் தமிழ்நாட்டில் சூறாவளி சுற்றுப்பயணம் செல்ல இருப்பதாகவும் அதற்காக அவர் நாகர்கோயில் வர இருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரும் கருத்து கேட்டபோது ராகுல் காந்தி காங்கிரஸை வலுப்படுத்த வருகிறாரா, திராவிட கட்சிகளை அழிப்பதற்காக வருகிறாரா என்று கேள்வி எழுந்துள்ளது என்று அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். இன்று ஆசிரியர் தினம் இந்தியா முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆந்திர மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் ராஜசேகர் ரெட்டி அவர்கள் அகால மரணமடைந்த ஹெலிகாப்டரின் கருப்பு பெட்டி தற்போது கிடைத்திருப்பதாகவும் அதை வைத்து அவர்கள் எப்படி உயிர் இழந்தார்கள் என்று ஆய்வு நடத்தப்படும் என்றும், ஹெலிகாப்டர் சுக்கு நூறாக காட்டில் உடைந்திருப்பதை பார்க்கும்போது பல மர்ம முடிச்சுகள் அவரை வாய்ப்பிருக்கிறது என்று தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய அமைச்சர் வயலார் ரவியின் மனைவி மெர்சி ரவி வயது 63 சென்னை தனியார் மருத்துவமனையில் உயிர் இழந்தாகும் தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தியதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சிவசேனா கட்சித் தலைவர் பால் தாக்கரே தனது கட்சி இதழான சம்னாவில் பீகார் மக்களை பற்றி அவதூறாக கருத்து வெளியிட்டிருந்தார். இதற்கு பீகார் கோர்ட் சிவசேனா தலைவர் பால் தாக்கரேவுக்கு பிடி வாரண்ட் பிறப்பித்துள்ளதாக பாட்னாவில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சிவகிரி நெல்கட்டு சுவரில் இன்று திராவிட இந்தியாவின் சிறைபிடித்து வைத்திருந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து முதலில் முழக்கமிட்ட மன்னன் புலித்தேவனின் 294வது பிறந்த நாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சுதந்திர போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரனார் அவர்களின் 138வது பிறந்த தினம் சென்னையில் அரசு சார்பாக மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டதாகவும் அவருடைய உருவப்படத்திற்கு தமிழக அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தியதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. லண்டனில் நடந்த பிரேசில், ரஷ்யா, இந்தியா மற்றும் சீனா நிதியமைச்சர்கள் கூட்டத்துக்கு பிறகு சர்வதேச நிதி நிறுவனமான IMF இல் $10 பில்லியன் முதலீடு செய்ய உள்ளது இந்தியா என்று மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் செய்தி வெளியிட்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. 4 நாடுகளும் சேர்த்து மொத்தம் $80 பில்லியன் முதலீடு செய்ய இருக்கிற நிலையில் சீனா $50 பில்லியன் முதலீடு செய்ய உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானில் உள்ள கைபர் போலர் கணவாய் மூலம் ஆடு மாடு மேய்த்துக் கொண்டு வந்த 6 பர்ப்பிணிகள் இந்தியாவில் 95% மக்களை ஏமாற்றி மக்களிடம் ரத்தத்தை குடித்துக் கொண்டிருக்கும் 6 பார்ப்பினர்கள் நேபாளத்தில் உள்ள நேபாள மக்களையும் ரத்தத்தை குடிப்பது போல் அங்கு பழமை வாய்ந்த பசுபதிநாதர் கோவிலில் இந்தியாவை சேர்ந்த பார்ப்பிணிகள் அர்ச்சனை செய்வதை மாவோயிஸ்டுகள் வன்மையாக கண்டிப்பதாகவும் அங்குள்ள அர்ச்சகர்களுக்கு சரியான உதை கொடுத்ததை இந்திய அரசு வன்மையாக கண்டித்திருப்பதாகவும், ஆனால் இந்தியாவில் 95% திராவிட உண்மையான இந்தியர்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாகவே செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான சூடானில் இரு பிரிவினர் ஏற்பட்ட கடும் மோதலில்
25 பேர் கொல்லப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் சூடான் நாட்டிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானுக்கான சீன தூதர் லூ அவர்கள் இஸ்லாமாபாத்தில் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், பாகிஸ்தான் செயற்கைக்கோள் தயாரிப்பதற்கான நிதி உதவி, தொழில்நுட்ப உதவி, அனைத்து உதவிகளும் செய்ய சீனா தயாராக உள்ளதாகவும், வெகு விரைவில் பாகிஸ்தானிலிருந்து விண்ணுக்கு செயற்கைக்கோள் ஏவப்படும் என்றும், இதன் பிறகு பாகிஸ்தான் அதிபர் சர்தாரியை சீன அதிபர் ஜூ உண்டாய் சந்தித்து பேச இருப்பதாகவும் செய்திகள் இருப்பதால் இந்தியா அதிர்ச்சி அடைந்திருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சீன நாட்டில் இஸ்லாமியர்கள் தனி நாடு கோரி பல ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் நேற்று நடந்த பயங்கர போராட்டத்தில் சீன ராணுவத்தினர் துப்பாக்கி சூடு நடத்தியதில் 5 பேர் கொல்லப்பட்டதாக பீஜிங் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஏமன் நாட்டில் நடந்த பயங்கர வன்முறையில் 12க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக ஏமன் நாட்டிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 5 செப்டம்பர் 2009 பிற்பகல் 4 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டங்கள் எதுவும் காணப்படவில்லை. ஒரு சில இடத்தில் லேசான மேகமூட்டங்களே காணப்படுகின்றன. ஆனால் வானிலை மையத்தில் வங்கக்கடலில் புயல் சின்னம் உருவாகியிருப்பதாக அவர்கள் செய்தி வெளியிட்டிருப்பது எதை வைத்து வெளியிட்டார்கள் என்பது தெரியவில்லை. இந்த படத்தில் புயல் சின்னம் உருவாவதற்கான எந்த அறிகுறியும் தென்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.